இப்போ மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்றது சரிதான், எல்லாருமே மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் ரிசல்ட் கிடைக்குதான்னா கண்டிப்பாக கிடைக்கல. ஆனால் இந்த இடத்துல இப்போ நம்ம முதல்வர் விஜய் பற்றி பேசியிருந்தோம். இந்த இடத்துல அவர் செஞ்ச மேனிஃபெஸ்டேஷன் ரிசல்ட் இருக்குது. அது சின்ன ரிசல்ட்டான்னு பார்த்தா கிடையாது, பிரம்மாண்டமான ரிசல்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் மேனிஃபெஸ்டேஷன் எப்படி குருஜி பண்ணணும்? ஆக்சுவலாக பார்த்தோம்னா இந்த மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சிலர் திடீர்னு ஒரு பெரிய ஒரு அளவில் அவர்கள் உயர்கிறார்கள் அப்படின்னா, அவர் ஆல்ரெடி உயரத்தில் தான் இருந்தார் சினி ஃபீல்டை பொறுத்த வரைக்கும். சோஷியல் லைஃப்பில் மிகப்பெரிய அளவில் ஒரு சிஎம் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு விஷயம் இல்லையா? ஒரு ஸ்டேட்டோட சிஎம் அப்படின்ற மாதிரியான விஷயத்த அளவுக்கு அவர் வரார் அப்படின்ற மாதிரியான ஒரு முதத்தில் உடனே அவர் ப்ரீவியஸாகவே இந்த மாதிரியான ஏதாவது ஒரு விஷயங்கள்லாம் பேசியிருக்காரா? இப்போ பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் இருந்தார். அவர் பார்த்தோம்னா அவர் நல்லா பிளான் பண்ணியிருந்தார். பிளான் பண்ணிட்டு ஒவ்வொரு படத்துல பாடல்கள் மூலமாக, வசனங்கள் மூலமாக, ஈவன் பார்த்தோம்னா திரைப்படங்களிலே பெண்களை அவமதிக்கிறது அப்படின்ற மாதிரியான சீன்ஸ் எல்லாம் நடிக்க மாட்டாரு. அதே மாதிரி சிகரெட் குடிக்கிற மாதிரியோ அல்லது ஆல்கஹால் எடுத்துக்கிற மாதிரியோ அதெல்லாம் செய்ய மாட்டாரு. ஒரு கெட்ட விஷயங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் செய்ய மாட்டாரு. மிஸ்டர் கிளீன்கிற இமேஜ் அவருக்கு எப்பவுமே எம்ஜிஆர் அவர்களுக்கு இருந்தது. அது மாதிரி தான் அவர் ஃபுல்லாவே எல்லாமே கொண்டு வந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் அதை கடைபிடித்தவர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ராமராஜன் அந்த மாதிரி கடைபிடித்தார் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அவர் அந்த பிளானிங் அப்படிங்கிறது எம்ஜிஆர் அவர்களுக்கு நல்லாவே இருந்தது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல இருந்தே இருந்தது. பட் அட் த சேம் டைம் அவர் பாலிடிக்ஸ்லயும் இருந்தார். ஒரு பாலிடிக்ஸ்ல ஒரு இன்வால்மெண்டோட இருந்தார். அவர் ஒரு கட்சியில முதல்வர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையில் இல்லாமல் இருந்தாலும் அதில் முக்கிய பொறுப்பில் இருந்து அவர் அந்த ஒரு விஷயத்தையுமே செய்து கொண்டு வந்தார். ஒன்ஸ் அங்கிருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் அவர் தனிப்பட்ட முறை அப்படிங்கும்போது அவர் ரொம்ப அக்ரெசிவாவே அந்த விஷயத்தை செய்ய ஆரம்பிச்சார். ஆனா இவரோடு பார்த்தோம்னா அந்த மாதிரியான ஒரு பெரிய அளவுக்கு இருக்காது, இருக்கும் ஆனா பெரிய அளவுக்கு இருக்காது. ரீசன்ட் இயர்ஸா கொஞ்சம் இருந்தது. ஸோ அப்ப இதுக்கு முதல்ல ஏதாவது இவர் இந்த மாதிரி ஏதாவது பண்ணி வச்சிருக்காரா, இவருக்கு அது மாதிரி முதல்ல எண்ணம் இருந்ததா அப்படின்ற ஒரு ஆராய்ச்சி எனக்குமே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரி பார்க்கும்போது பார்த்தோம்னா மோர் தென் 10-15 இயர்ஸ் பேக்கே ஒரு வீடியோ கிளிப் பார்த்தேன். அப்பவே அவர் நான் இந்த மாதிரியான ஒரு ஃபியூச்சர்ல உங்களுக்கு என்ன எண்ணம் அப்படின்ற மாதிரி, ஏன்னா எல்லாருமே தான் கேட்பாங்களே, இப்போ 2 படம் ஜெயிச்சா கூட பார்த்தீங்கன்னா உடனே உங்களுக்கு அரசியலுக்கு போவீங்களான்னு கேட்கறது ஜேர்னலிஸ்டோட வழக்கம். ஸோ அது மாதிரி கேட்கும்போது அவர் ஃபியூச்சர்ல ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும், ஒரு பெரிய லெவல்ல செய்யணும், அதை நோக்கி போய்கொண்டே இருக்கிறோம். அதுக்கு சாதாரணமா இப்போ இருக்கிற மாதிரியான ஒரு விஷயங்களை நம்ம பண்ணிட்டு இருந்தா போதாது, அதற்கு நிறைய கட்டமைப்புகள் வேண்டும். அந்த கட்டமைப்புக்கு உண்டான விஷயமாக அதை நோக்கி போய்கொண்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அது ஒரு சின்ன கிளிப்பு பார்த்தேன். அப்பவே ஆச்சரியமா இருந்தது. அப்போ அதை பத்தி நம்ம நிறைய விஷயங்கள், அதாவது பேச்சுகள்லயோ வேற எதையாவது ஒரு விஷயமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்போ பாத்தீங்கன்னா 2014 அது ரிலேட்டடா 10 வருஷம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 12 வருஷம் ஆகுது இல்லையா? அந்த மாதிரி அதோட ஆடியோ லான்ச்னு போட்டிருந்தது. அந்த டீடைல்ஸ் எடுத்துட்டு வந்தேன். அதுல இருக்கிற வார்த்தைகள் எல்லாம் ஒவ்வொரு இடத்துலயும் ஏதாவது ஒரு குட்டி கதை சொல்றது, அந்த குட்டி கதையை முடிக்கும் போது ஏதாவது ஒரு பஞ்ச் டயலாக் சொல்றது, இது ஒவ்வொன்றுமே ஒரு பிளான்டான ஒரு விஷயமோ அப்படின்ற ஒரு எண்ணத்தை இப்போ அது ஏற்படுத்துது. அந்த டைம்ல அது ஏற்படுத்தல. பட் ஆனா இப்போ 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் பிளானா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது சடனா வந்தது கிடையாது அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணமா இருக்கு.